ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளையாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்து போன காரியங்களையும் பூர்வ பஞ்சாங்க நம்முடைய குலக்கோத்திர கதைகளையும் நாம் யோசித்து அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறார். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் பழையதை மறக்க வேண்டும். பழைய காரியங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டுமே ஒழிய அவர் மனுஷர்கள் செய்த காரியங்களை நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் முந்தினவைகளை நினைக்க கூடாது தேவஜனமே. எனவேதான் நம்ம எஸ்ரா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். முந்தின தேவாலயத்தின் மகிமையை கண்டவர்கள் இந்த பிந்தின தேவாலயத்தின் மகிமையை கண்டு அழுதார்களாம், ஆர்ப்பரித்தார்களாம். அந்த மகிமை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி உரத்த சத்தமாய் தேவனை புகழ்ந்தார்களாம். இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து இப்பொழுது நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே ஒழிய முடிந்து போன காரியங்களை குறித்து நாம் நினைக்க கூடாது, பேசக்கூடாது. பழைய காரியங்களை நாம் நினைக்க நினைக்க நம்முடைய இருதயம் சோர்வடைந்து போகும். பழைய முடிந்து போன காரியங்களை பேச பேச நம்முடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகும், கவலை உண்டாகும். இன்றைக்கு அநேகர் 20 வருடம் 40 வருடத்திற்கு முன்பான கதைகளை எடுத்துக்கொண்டு வீம்பும் வைராக்கியத்தை பாராட்டி இதோ ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் மன்னிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? முடிந்து போன காரியங்களிலும் பழைய பஞ்சாங்க கதைகளையும் எடுக்காதிருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இருக்கிறார். மோசே முதலாவது தரம் கண்மலையை பார்த்து தேவன் அடி என்று சொன்னார் என்று நினைத்து 2வது தரம் தண்ணீர் இல்லாத பொழுதும் அவன் என்ன செய்கிறான்? கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவன் அடிக்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவ கோபத்துக்கு உள்ளாகிறான். இதோ நீ ஜனங்கள் சேர போகிற அந்த கானான் தேசத்திற்கு போக முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் ஜனங்களை குறித்த அதே குழப்பத்தோடு ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, இப்படி முறுமுறுக்கிறார்களே, குழப்பம் நிறைந்தவனாய் கர்த்தர் பேசின காரியத்தை மறந்து விட்டான். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். முடிந்ததை நினைத்து 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 அனுதினமும் நம்மோடு பேசுகிற தேவ வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். முடிந்து போன காரியங்கள், மூடப்பட்டிருக்கிற காரியங்கள் மீண்டுமாய் நினையாதிருங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ராஜா, நாங்கள் முடிந்து போன காரியங்களை நினைக்காதபடிக்கு அப்பா, புள்ளி வைக்கப்பட்ட ஆண்டவரே, அப்பா, மூடி மறைத்து போன காரியங்களை நாங்கள் தோண்டாதபடிக்கு ஆண்டவரே, என் தேவன் புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.